ஹலோ மக்களே, கார்த்தி தீபா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரா எப்படியாவது கார்த்தி தீபா மேரேஜ் ஃபோட்டோவை ரேவதி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட காட்டிடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் துர்கா என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த மைதிலியோட பேக்கில் நெக்லஸை போட்டு அவங்க மேலே திருட்டு பழியும் கட்டிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கார்த்தியும் நம்ம மைதிலிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இதாண்டா சரியான சான்ஸ்னு சந்திராவும், என்ன கார்த்தி இதுக்கு முன்னாடி இவங்கள உனக்கு தெரியுமா, இவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும், இது வேற யாரும் இல்லை, என்னோட அத்தையோட மருமக தான்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தீபாவோட மேரேஜ் ஃபோட்டோவை காட்டிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி ரேவதியும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இனி ரேவதி அதை நினச்சி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, துர்காவோட என்கேஜ்மெண்ட்டில் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராடு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டோட நிறைய நகைகளை திருடிட்டு அப்படியே பணத்தையும் அடிச்சுட்டு செட்டில் ஆகிறோன்னு நினைக்கிறாங்க. அந்த ஃப்ராடு மாப்பிள்ளையோட அம்மாவும் வசமாக துர்காவோட ரூமுக்கு வந்து அங்கே வச்சுருந்த நெக்லஸை எடுக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து சந்திராவும் பார்த்துடுறாங்க. நல்ல வேளை நீ நகை எடுத்ததை நான் பார்த்தேன். என்னோட அக்கா சாமுண்டேஸ்வரி மட்டும் ஏதாவது பார்த்துருந்தானா இந்நேரத்துக்கு நடக்கிறதே வேற. உன்னை வேற பெரிய குடும்பத்தில் உள்ளவன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ இப்படி சீப்பாக நடக்கிறேன்னு சொல்லி 4 தட்டு தட்டி சந்திரா அவங்கள அனுப்பி விடுறாங்க. அப்படியே கையில் நகை இருக்கிறத பார்த்த உடனே ஒரு ஐடியா வந்துடுது சந்திராவுக்கு. இந்த நகையை பேசாமல் அந்த மைதிலியோட பேக்கில் போட்டுற வேண்டியதான். அப்படி அவன் மேலே திருட்டு பழியம் போட்டால் எப்படி அந்த டிரைவர் பையன் ஏதாவது வந்து கேட்பான். அதை சாக்க வச்சுட்டு நான் அவனை வெளுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி என் மைதிலிக்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு தெரியாமலே துர்காவோட நகையை அந்த பேக்குக்குள்ளே போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, துர்கா கிட்ட நகையை போடுன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியும் கேட்குறாங்க. அப்போ தான் துர்காவுக்கு நகையை காணலைங்கிறது தெரியுது. இதை பார்த்தோன்னே சாமுண்டேஸ்வரியும், நல்லா தேடிப்பாரு, இங்கே எங்கேயே தான் இருக்கும், புது நெக்லஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவன சந்திரா அவங்களா வந்து, என்ன சாமுண்டேஸ்வரி அக்கா இங்கே என்ன நடக்குது, எதை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சாமுண்டேஸ்வரியும், இல்லை புது நெக்லஸ் ஒன்று கொடுத்துருந்தேன், இப்போ பார்த்தா அதை காணலைன்னு சொல்கிறாங்க. சந்திராவும், எனக்கு ஏதோ ஒருத்தங்க மேலே டவுட் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி, என்ன இது புதுசாக சொல்கிற, அப்படி யார் மேலே உனக்கு டவுட்டுன்னு கேட்கவும் அங்கே வந்து சந்திரா அந்த மைதிலியே காட்டுறாங்க. இது ரேவதி கூட்டிகிட்டு வந்தவங்களாச்சே, ரேவதிக்கு அப்புறமா அவமானம் ஆயிரும். நம்ம இவ்வளோ கூட்டத்தை வச்சுட்டு அவங்க முன்னாடி சந்தேகப்பட்டால் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிரும். அதனால் எதுவுமே கேட்காண்டான்னு சொல்லிடுறாங்க. சந்திராவும் திருப்பி விடுற மாதிரி இல்லை. நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன் வா, அவங்கள்ட்ட போய் கேட்கலான்னு சாமுண்டேஸ்வரியை இழுத்துட்டே போயிடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எப்படி போய் கேட்குறதுன்னு தயங்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் சந்திரா மைதிலிக்கிட்ட, துர்காவோட நகையை காணலை, எனக்கு ஏதோ ஓ மேலே தான் சந்தேகம் இருக்குது, உன்னோட பேக்கை காட்டுறேன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட மைதிலியும், என்ன எதுக்கு சந்தேகப்படுறீங்க, நான் எதுவுமே எடுக்கலை, இவ்வளோ பேர் இருந்தப்புறவும் என்கிட்ட வந்து கேட்குறீங்களேன்னு சொல்லவும் சந்திராவும், நீ தானே கொஞ்சம் முன்னாடி துர்காவோட ரூமுக்கு வந்துற அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரேவதியும், எப்படி நீங்கள் மைதிலி மேலே சந்தேகப்படலாம், அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. இது கேட்குற மாதிரியே இல்லை சந்திராவும் ஒரு வழியாக பேகுக்குலேருந்து நெக்லஸையும் எடுத்துடுறாங்க. அதை பார்த்த உடனே மைதிலிக்கும் பயங்கர ஷாக்கு. எப்படி இந்த நெக்லஸ் இங்கே வந்துன்னே எனக்கு தெரியலைன்னு எவ்வளோ சொன்னாலும் சந்திரா விடுற மாதிரி இல்லை. என்னெல்லாமோ கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கார்த்தியும் தாங்க முடியாமல், நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க. அப்படியே சந்திராவும், உனக்கு எப்படி தெரியும், அவங்கள தான் நீ முன்ன பின்ன பார்த்தது இல்லையே, யாருன்னே தெரியாமல் எப்படி நீ இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு கேட்டுறாங்க. கார்த்தியும் ஒரு வேகத்தில், அது வேற யாரும் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க தானே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சந்திரா, சொந்தக்காரங்கன்னா அது எப்படி சொந்தம்னு வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் கார்த்தி, அது என்னோட அத்தையோட மருமக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ரேவதி சாமுண்டேஸ்வரிக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னடா மாப்பிள்ளை புதுசாக இந்த கதை விடுறாங்களே, என்ன விஷயமா இருக்கோன்னு சொல்லி இன்னும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாமுண்டேஸ்வரியும் உடனே, இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்துருக்கீங்கல்ல, எதுவுமே ஆனால் சொன்னது இல்லையேன்னு கேட்குறாங்க. கார்த்தியும், அவங்க வந்தது எனக்கு 2 நாள் முன்னாடி தான் தெரியும், அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை, சொந்தக்காரங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க.
சந்திராவும் இடையில வந்து அவன் எந்த உண்மையும் சொல்ல போகிறதில்ல, நானே உங்களுக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை தூக்கிட்டு வராங்க. அப்படி என்னடா சந்திரா கையில் ஒரு ஃபோட்டோன்னு கேட்கவும் அப்படியே டேர்ன் பண்ணி காட்டுறாங்க. அதில் கார்த்தி தீபாவோட மேரேஜ் ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்ததும் கொஞ்சம் கூட ரேவதி ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ தான் ரேவதியும் கார்த்திக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு சந்திராவும் சாமுண்டேஸ்வர் கிட்ட இங்கே பாத்தியாக்கா உன்னோட டிரைவர் மாப்பிள்ளையோட லட்சணத்தை, அவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்டு ஆனால் எல்லாத்தையும் மறைச்சி நம்ம ரேவதியை செகண்ட் டாட்டு மேரேஜ் பண்ணிட்டான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கெல்லாம், இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே இப்படி பண்ணான். நீ சரியா அவனை கேள்வி கேளுக்கா, விட்டுறாதன்னு கொஞ்சம் கூட உசு பேத்தி விடுறாங்க சாமுண்டேஸ்வரியை. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தியும் ஆமாம் சின்னத்தை சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் ரேவதியை அவசரமாக மேரேஜ் பண்ண சொல்லிட்டீங்க என்கிட்ட, அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. மைதிலியும் நம்ம இங்கே வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை, என்ன பண்ணுறது, நம்ம கார்த்தி தம்பியும் இப்படி மாட்டிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரிக்கிட்டேயும் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் ஏற்கனவே உள்ள மேரேஜ்லேயும் அவங்க சரியாக வாழவே இல்லை, தீபாவும் இப்போ உயிரோடவே இல்லை அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிகிட்டே வராங்க. அப்படியே கார்த்திக்கும் பழைய ஞாபகங்களும் வருதுன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கும் என்ன சொல்கிறதுனே புரியலை. பாட்டி கூட நம்மகிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லலையே, இத்தனை நாள் ஆகியும் கார்த்தியும் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அப்போ ஜானகி அம்மா அதனால தான் அன்னைக்கு இவங்கள மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நமக்கு எதுவுமே புரியலை. இவ்வளோ நாள் ஆகியும் எதுவுமே சொல்லாமல் நமக்கிட்டேருந்து மறைச்சிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. அதே சமயத்தில் ராஜராஜனும் சரி நடந்தது நடந்து போச்சு, இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். அதான் கார்த்தி மாப்பிள்ளை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கல்ல, அந்த ரேவதியோட மேரேஜ் கூட பயங்கர அவசரமாக தான் நடந்தது, அதனால இவங்க மேலே எந்த குற்றமும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரேவதியும் இப்போ அவங்கள ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாலே, அதுக்கடுத்து எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க சந்திரா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் உங்கள் மேரேஜ் பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துன்னா நான் கண்டிப்பாக என் பொண்ணை உங்களுக்கு மேரேஜ் பண்ணியே தந்திருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே சந்திராவும் நீ நல்லா கேளுக்கா, இத்தனை நாளாக உன்னை ஏமாத்திட்டே இருந்திருக்கான், எவ்வளோ சொன்ன அப்புறமா உனக்கு தான் புரியலை, இப்போவாது இவனை பற்றி உனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சாமுண்டேஸ்வரி கார்த்தியை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கவும் நம்ம ரேவதி சரி எல்லாரும் அமைதியாக இருங்க, எனக்கு எல்லார பற்றியும் தெரியும், கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தீபா தான் இப்போ உயிரோட இல்லைல்ல, அது மட்டும் இல்லாமல் என்னோட மேரேஜ் எவ்வளோ அவசரமாக நடந்து அப்படியே நம்ம அம்மா என்ன அவசரத்தில் பண்ணாங்கன்னு எல்லாமே நல்லா எனக்கு தெரியுது, அதனால் இதை பற்றி யாருமே பேசாதுங்க, இது எனக்கும் கார்த்திக்கும் சம்பந்தமான விஷயம், அதனால யாருமே தலையிடாதுங்கன்னு நம்ம ரேவதியை சொல்லிடுறாங்க.